இப்படியாப்பட்ட கொடியில் எவ்வளவு பலசாலியாக இருக்கிறானே. அதுதான் பாருங்க, வருங்காலத்திலே இவன் என்னென்ன காரியம் எல்லாம் செய்வான். கண்டிப்பா. அதனால எப்படியும் அந்த பொட்டியை புடிக்கிட்டீங்க. ஆமாப்பா, சின்ன பையனா இருந்ததால புடிக்கிட்டீங்க. சரிக்கு சரி சண்டை செய்து அவனை சீக்கிரமாக அடித்து உதைத்து இந்த சிவபெருமானுடைய பெட்டியை பண்டார பெட்டியை நான் வாங்கி கொண்டேன். சரி, அதனால இந்த சிவன் உலகையெல்லாம் படியளந்த பரமேச்சுவரன், அந்த பரமேச்சுவரனாகப்பட்டவன் உங்களுக்கு அடிமை, என்னுடைய கையே அடக்கம். ஆமா ஆமா, சரிங்க. அதனாலே உங்களுக்கு பிடிச்சது இதோ சீக்கிரமாக இந்த பெட்டி எடுத்துக்கொண்டு என்னுடைய நாட்டிற்கு ஆகாய மண்டலம் போக வேண்டும். கிளம்பு கிளம்பு. எனக்கு ஒரு ஆசை. என்ன? இந்த பெட்டி சிவன் இருக்கிறார், இந்த பெட்டிய இந்த அகமுகாசுரனாகப்பட்டவன் சிவபெருமானையே பந்து போல தூக்கி விளையாண்டான், மேல போட்டு விளையாடணும். ஆமா, அப்படின்னு நாளை வரும் அரக்கர் கூட்ட தலைவர்களே என்னை பார்த்து பெருமையாக பேச வேண்டும். பேசுவாங்க. அதனாலே இந்த சிவனை நான் பந்து போல தூக்கி விளையாட போகிறேன். ஆமா, விளையாடுங்க போங்க. ஒரே இடத்துல பந்து விளையாண்டு அர்த்தம். அதனால வெயில் வந்துருச்சு, அதனால நம்ம லெவலுக்கு போயிடல, வேற இடத்துக்கு பக்கம் போலாமா? ஆமா, இந்த இடத்துல வேண்டாம், இந்த இடத்துல ஒரு இடத்துல விளையாடிட்டு என்ன அர்த்தம்? அப்படித்தானே உன் ஆசையை நிறைவேற்றுகிறேன். இங்க எங்க வேணாலும் போய் விளையாடலாமா? என்னுடைய கணவரை குழந்தையாக மாற்றி என்னுடைய மகனிடத்திலே ஒப்படைத்து விட்டு அன்னபூரணி அவதாரம் எடுத்து இந்த பூலோகம் எல்லாம் நான் படியிழந்து விட்டு வந்து விட்டேன். ஓராண்டு காலமும் முடித்து விட்டது. அதனால உடனடியாக கைலங்கிரி சென்று என்னுடைய கணவரை என்னுடைய குழந்தையை பார்க்க வேண்டும். சரி, வா போகலாம். மகன் கிட்ட தானே ஒப்படைச்சீங்க? அங்க போய் பாருங்க. மகனே முருகா, இதோ உன் தந்தையாரை பண்டார பெட்டியில் அடைத்து கொடுத்து விட்டு போனேனே, என்னப்பா ஆச்சு? அதுக்கு முன்பதாக என்னை மன்னிக்க வேண்டும் அம்மா. மன்னிக்க வேண்டுமா? ஆமா. எதற்காக? நீங்க பண்டார பெட்டி கொடுத்துட்டு போனீங்க, நான் வனத்துல இருந்தேன். அது யாரோ ஒருவர் சூரனாகப்பட்டவர் என்னை அடின்னு அடித்து அந்த பண்டார பெட்டியை வாங்கிட்டு போயிட்டாரம்மா. ஐயோ கடவுளே, என்ன முருகா, இது அநியாயமாக இருக்கிறது. யாரோ ஒரு பொல்லாத அரக்கன் வந்து உன்னை அடித்து துன்புறுத்து அந்த பண்டார பெட்டியை எடுத்து கொண்டு சென்று விட்டானா? ஆமா ஆமா.
ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ள என்று சொல்லுதானே ஆ. உன்னிடத்திலே ஒப்படைத்து விட்டேன். ஆ. அந்த சூரனை எதிர்த்து உன்னால் எதுவுமே செய்ய முடியவில்லை. எல்லாமே நான் பண்ணி பார்த்துட்டேமா. அப்படியா? ஆமா. சரி, பரவாயில்லை. இருந்தாலும் அந்த சூரன் பார்ப்பதற்கு விகாரமாக இருந்தானா? ஆமாங்க. எங்கிருந்து வந்தான்? வனத்திலே இருந்தவன் தான். வனத்திலிருந்து வந்தானா? ஆமாங்க. சரி, அப்படி என்றால் ஆ. எடுத்துக்கொண்டு போனவன் இந்த வனத்தின் வழியாக தான் சென்றிருப்பான். ஆமா. நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ போய் வாமனத்துக் கொள்ள. அடே பொல்லாத சூரனே, இதோ நான் உன்னை கண்டு கொண்டு விட்டேன். மரியாதையாக நீ கையில வைத்திருக்கக்கூடிய அந்த பண்டார பெட்டியை கொடுத்து விட இடத்திலே. ஓ, இந்த உலகத்துக்கெல்லாம் தாய் அல்லவா நீ? ஆமா. அதனாலே என்ன நடப்பது, நடந்தவை, இனிமேல் என்ன நடக்கும் எல்லாம் உனக்குள் அடக்கமாகும். எல்லாமே தெரியும். அதனால முக்காலமும் உணர்ந்தவள் நான். அதனால என்னை எளிதாக கண்டுபிடித்து விட்டாய். ஆமா. என்னை கண்டுபிடித்தாலும் நீ என்னை என்னவென்னு ஈடேறாது, ஈடேறாது. அடே சூரனே, உன்னை போன்ற இருக்கக்கூடிய எத்தனையோ சுவர்களை எல்லாம் அடித்து அவருடைய எலும்பு கூடுகளை எல்லாம் என்னுடைய கழுத்தில் நான் மண்டபங்களாக மாட்டிக் கொண்டிருப்பவன் நான். அதனாலே மரியாதையாக உயிர் மீது ஆசை இருந்தால் ஓங்கார கூச்சலிட்டு விட்டு இந்த பண்டார பெட்டியை கொடுத்து விட்டு போ. இல்லை என்றால் உன்னுடைய யமன், உன்னுடைய யமன் பத்தி சேர்ந்து ஜாக்கிரதை. அப்படியா? காலோடு சோரம் செய்யக்கூடிய பெண்ணாகப்பட்டவள் நீ, சாதாரண பெண். நீ என்னடி என்னை செய்ய முடியும்? அடே, இந்த உலகத்திலே இந்த அனைத்து ஜீவராசிகளை படைத்ததும் பெண் தான். அதனாலே உன்னை அழிக்கக்கூடிய பெண்ணும் நான் தான். மரியாதையாக கொடுத்து விடு, இல்லை என்றால் என் சூலாயுதம் உன்னை பலி பார்த்து விடும் ஜாக்கிரதை. ஆஹா, ஆபதம் பெண்ணாலே அழிவதும் பெண்ணால் என்கிறாய். ஆமா. சர்வ சாதாரணமாக என்னை கொல்ல முடியுமா நீ? பார்க்கலாமா? சண்டைக்கு இந்த பெண்ணை பார்த்த உடனே ஏதோ தெரியவில்லை. என்னுடைய பலமானது பாதி குறைந்து விட்டதே. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுக்கும் சக்தி என்ற கூடிய சக்தியை கொடுக்கக்கூடியவள் நான் தான். ஆதிவரா சக்தி நான். நான் நினைத்தால் உனக்கு சக்தியே இல்லாமல் செய்து விடுவேன் ஜாக்கிரதை. இதோ என்னை எதிர்த்தபடியாலே உன்னுடைய உடம்பில் இருந்த பாதி சக்திகள் எல்லாம் எனக்கு வந்து விட்டது. அதனாலதான் பலம் எல்லாம் போச்சு உனக்கு ஜாக்கிரதை. உன்னிடத்தில் எதிர்த்து சண்டைக்கு வந்தால் ஆமா, என்னிடத்தில் பலமானது இருக்கின்ற பலத்திலே பாதி பலம் உனக்கு எனக்கு வந்துரும். ஓஹோ, இப்பொழுதுதான் தெரிகிறது நீ யார் என்று. இது அறியாத தனத்திலே நான் தெரியாமல் தவறு செய்து விட்டேன். என்னை கொன்று விடாது. உனக்கு இந்த பெண்ணுக்கு பண்டார பெட்டியை கொடுத்து விட, உனக்கு உயிர் பிச்சை தந்து விடுகிறேன். பரவாயில்லை, எண்ணம் ஈராகி விட்டது. இனிமேல் வெடிக்கு நான் உயிர் பிழைத்தால் போதும். மீண்டும் ஒரு நாள் உங்களை வாழ்த்துக் கொள்கிறேன். பார்த்தாயா, 1000 இருந்தாலும்
சிறு பிள்ளைங்க எல்லாமே வீடு வந்து சேராதுன்னு சொல்லுவாங்க. ஆமா. சிறுவன் என்று கூட பாராமல் உன்னிடத்துல ஒப்படைத்தது தவறாக இருந்தாலும் இதோ அவனுடைய தந்தையாரை நான் மீட்டு கொண்டு வந்து விட்டேன். எப்படி அந்த பொல்லாத அரக்கனிடத்திலிருந்து எப்படியோ நான் போராடி மீட்டு கொண்டு வந்து விட்டேன். இருந்தாலும் இந்த நடந்த சம்பவத்தை எல்லாம் அவனுடைய தந்தையார் பொட்டியில இருந்து கொண்டு பார்த்து கொண்டுதான் இருக்கிறான். அதாவது பொட்டியில அடைத்தது அது மட்டுமில்லாமல் உன்னிடத்திலே ஒப்படைத்தது, உன்னிடத்திலிருந்து அந்த பொல்லாத அரக்கர்கள் தூக்கி போய் சென்று அதாவது கால்களாலும் கைகளாலும் தூக்கி போட்டு பந்து போல பந்து விளையாடி இருக்கிறார்கள் அந்த அரக்கன். அதனால இதையெல்லாம் பார்த்து கொண்டு என்ன நினைப்பார் உன்னுடைய தந்தையார்? இதுக்கெல்லாம் காரணம் யாரு? பொண்டாட்டி தானே. நம்ம பொட்டியில அடிச்சு பொல்லாத அரக்கனுடைய கையிலே மாட்டி பந்து போல தூக்கி தூக்கி போட்டு விளையாடு அவமானம் செய்து விட்டார்களே அப்படின்னு சொல்லி என் மீது அவருக்கு பொல்லாத கோபம் இருக்கும். ஆங்கார கோபத்தில் இருப்பார் அவரு. அதனால அவருடைய கோபத்தை தணிக்கின்ற சக்தி என்னிடத்துல இல்ல. பொன்னானப்பட்ட சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணை திறந்து விட்டால் எப்படியாப்பட்ட 4 திசைகளும் திக்குகளும் பற்றி இருந்து சாம்பலா போயிருமா. அதனால சிவபெருமானுடைய கோபத்தை தணிக்க என்னால முடியாது, சாந்திப்படுத்த முடியாது. இவருடைய கோபத்துடைய தணிக்கவும் ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறாரு. யார் தெரியுமா? இதோ வைகுண்ட வாசனாகப்பட்ட என் அண்ணனாக ஹரிபரந்தாம மாயவராதான் முடியும். துஷ்டருக்கெல்லாம் சிருஷ்டி பரிவாள செய்யக்கூடிய என் அண்ணனாகப்பட்ட ஹரிபரந்தாமர் மாயவருடைய நாள் மட்டும்தான் இந்த சிவபெருமானுடைய கோபத்தை குறைக்க முடியும். சரி, அதனால உடனடியாக வைகுண்டம் சென்று என் அண்ணனை சந்தித்து நடந்த விஷயத்தை சொல்லி என்னுடைய கணவருக்கு மறுபடியும் உயிர் கொடுக்கணும். தெரியுமா? அவருடைய சாந்தப்படுத்தி மறுபடியும் பொட்டியில இருந்து வெளியே வரவழைக்கணும். அதனால நான் வைகுண்டம் போய் வருகிறேன். போய் வர வரைக்கும் இந்த கையில பாத்துக்கோப்பா. போயிட்டு வரேன். வைகுண்டம் தெரிவிக்கிறேன். அதாவது அன்னபூரணியாக உருவெடுத்து அதாவது ஒரு வருடம் முடிந்து விட்டது. இப்பொழுது என் கணவருக்கு பழைய உருவத்தை கொடுத்தால் அவருடைய கோபத்துக்கு நம்மளால் தாங்க முடியாது. ஆகவே மாயவனாகிய பரந்தாமனை நினைத்தால் நிச்சயமாக அவரால் வந்து அவருடைய கோபத்தை தணிக்க முடியும் என்று சொல்லி மாயவனை தேடி சங்குதுமாரை வைகுந்தம் செல்ல இப்பொழுது மாயவன் கண்ணன் சபை தர்பார். மற்ற விஷயம் அவரால்
யார் இங்கே? சாமி நானுகிறேன். ஏனப்பா கடன் தொல்லையா? ஏன் யார் இங்கே என்று அன்பாக அழைத்தேன். நானுகிறேன்னா? நானுகளைங்க, நான் இருக்கிறேன். அப்படியா? நான் இருக்கிறேன். மங்களம் உண்டாகட்டும். சரிங்க மதவா. இருந்தாலும் இந்த தெய்வீகமான சபைக்கு படிவார்ந்த நெஞ்சார்ந்த அனைத்து மக்களுக்கும் 100 கோடி வணக்கங்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம். பேரம்பார்ந்த பெரியோர்கள், பேர் மதிப்புக்குரிய தாய்மார்கள், இன்னும் ஆணாக பிறந்த அப்பன்மார்கள், பெண்ணாக பிறந்த அரும்பெரும் தாய்மார்கள், இன்னும் அருமை தங்கமாகிய ஐயாவிய மாறி கவுண்டவர்கள் அவருடைய சொத்துல இருந்து இந்த வைகுண்ட வாசனாகி மாரியவனுக்காக அவருடைய சொத்துல இருந்து 20 ரூபாய் வாரி வழங்கினார். எல்லாம் எல்லாம் முனியப்பனுடைய அருள்பற்று அந்த வாயவனுடைய அருள்பற்று அவங்களுடைய குடும்பத்திலே காத்து கருப்பு பில்லி சுனி நனி நடக்கும் எந்த ஒரு கெட்ட கிரகம் எல்லாம் அனலண்டாமலபடிக்கு விலகி அவருடைய குடும்பமானது என்று பாராள செல்வமாக வாழ வேண்டும். ராமோஜெயம். இந்த சபைக்கு பணிவார்ந்த வணக்கம். பேரம்பார்ந்த பெரியோர்கள், பேர் மதிப்புக்குரிய தாய்மார்கள், இன்னும் ஆணாக பிறந்த அப்பன்மார்களும், பெண்ணாக பிறந்த அரும்பெரும் தாய்மார்கள், அனைத்து நல்லுள்ளங்களும் ஒரு தெய்வீக சபையாக இங்கே கூடியுள்ளது. இல்லையா? உண்மை. இப்பேறப்பட்ட ஒரு மாபெரும் ஒரு புண்ணிய சபை இங்கே கூடியிருப்பதென்றால் யாருக்காக கொட்டப்பட்டது? இன்னும் நம்மளை வாழ வைக்க தெய்வமாகிய இந்த முனியப்பனுடைய கும்பாபிஷேகம் முடிந்து இன்று மண்டல பூஜை நிறைவு விழா. ஆமா, இந்த ஆலயத்தை உருவாக்குவதற்காக இந்த ஊர்ல இருக்கக்கூடிய சிறியோர்கள் பெரியோர்கள் அனைபற்ற பெண்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஊர் பொதுமக்கள் ஒன்று சேர்ந்து இப்பேறப்பட்ட ஒரு ஆலயத்தை உருவாக்க செய்து இங்கே இந்த முனியப்பனை அமர வைத்து இங்க திருவிழாவை ஒரு பெருவிழாக இங்கே சிறப்பித்து வருகிறார்கள். இந்த பெரியோர்கள் அனைபற்ற பேரும் குடும்பமானது ஆணு போன பக்கம் எல்லாம் அரசப்பட்டு வாழ வேண்டும், பெண்ணு போன பக்கம் எல்லாம் பெற்று பெருக வேண்டும். எந்த முகம் போனாலும் தங்க முகமா இருந்து நோயற்ற வாழ்வு குறையில்லாத செல்வங்களை கொடுத்து அவர் குடும்பத்திலே காத்து கருப்பு பில்லி சூனியம் நனி நடக்கும் எந்த ஓர் கெட்ட கிரகம் எல்லாம் அனல் அண்டாமலபடிக்கு விலகி எல்லாமல்ல ஐயன் முனியப்பனுடைய அருள் பெற்று அனைத்து குடும்பமும் என்று பாராள செல்வமாக வாழ வேண்டும் என்று நம்முடைய கலை குழுவாக இன்னும் எளிமேடு கலைவாணி நாடக சபா உயர் திரு ஐயா ஆகிய வாத்தியார் ஆகிய பொன்னுசாமியுடைய கலை குழுவின் சார்பாக பணிவார்ந்த நெஞ்சார்ந்த எங்களுடைய மீண்டும் ஒரு வணக்கத்தை தெரிவிக்கின்றேன். மதவா சாமி, அப்படி இருந்து விட்டால் இந்த உலகத்திலே ஒரு ஜாதி இருப்பதென்றால் அந்த ஜாதிக்கு ஒரு தெய்வம் இல்லையா? ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு தெய்வம். இப்ப கவுண்டமான எஜமான அனைவற்ற பேருக்கும் இந்த முனியப்பன் ஒரு குல தெய்வம். அப்படி இந்த முனியப்பனுக்காக இன்று தேரும் திருவிழா தெருக்கூத்து என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான இந்த இடத்திலே நாடகத்தை சதிர் கூட்டி வைத்திருக்கார். அப்படி வைத்திருந்தால் இன்று நடத்தக்கூடிய நாடகம் என்ன? முனியப்பன் பிறப்பு. இந்த முனியப்பனுடைய இந்த முனியப்பன் எப்படி பிறந்தது? இந்த கவுண்டமான அனைவற்ற பேருக்கும் எப்படி ஒரு தெய்வமாக வந்து அமர்ந்தது? அப்படி என்று ஒரு எடுத்துக்காட்டு. இந்த தெய்வம் எப்படி நமக்காக தெய்வமாக வந்தது அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டாக முனியப்பன் பிறப்பு என்று சொல்லக்கூடிய சிவபுராணத்தில் ஒரு பாகம் இன்று வைத்துள்ளார். இந்த நாடகத்திலே நான் வந்திருக்கிறேனே, என்னை பார்த்தால் உனக்கு யார் என்று தெரிகிறது? சொன்னதான் சார் தெரியும். சொன்னால் தெரியும். மண்ணால வித்தை, சொல்லாத வார்த்தைகள், போட்டாலும் வராது. கற்று கொடுக்காத வித்தைகள், கல்லில் தடிச்சிட்டாலும் வராது. பெற்றவருக்கு தெரியும், பெட்ரோலுக்கு தெரியும் வண்டியுடைய அருமை. பெட்ரோல் இல்லப்பா, பெற்றவருக்கு தெரியும் பிள்ளையுடைய அருமை. ஏன் இப்படி தடுமாறுகிறாய்? மேல பண்ணி மேயுதுங்க, படுத கட்டிக்கல.
பெற்றவருக்கு தெரியும் பிள்ளையுடைய அருமை பெறாதவருக்கு தெரியவே தெரியாது. அதை போல ஆ. அதாவது கெட்ட கதையா இருந்தால் முட்டை முடிவோல் பார்க்க வேண்டும். ஆமா. அப்பொழுதுதான் கதையின் சாராம்சம் புரியும். ஆமா ஆ. நன்றாக விளக்கமாக புரியும். ஆ. அதனால விடி 30 பணி என்று கூட பாராமலபடிக்கு இந்த நாடகத்தை விடிய வரைக்கும் கண்டு ரசிக்க வேண்டும் என்று பெரியோர்கள் சிறியோர்கள் தாய் தாய்மை அணைப்பற்ற பேரும் ஒரே மனதாக நாடகத்தை கண்டு ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நாடகத்திலே நான் வந்திருக்கிறேனே, நான் யார், என் பேர் என்ன, நாடு என்ன, நகரம் என்ன, நான் ஆண்டு வரக்கூடிய சாம்ராஜ்யம் என்ன, சரி. என்னுடைய குலம் கோத்திரங்கள் என்ன ஒன்று விடாமல் சொல்வேன். நீங்க ஒண்ணு கூடாம சொல்லுங்க. இத போயிட்டு வந்துடுறேன். இல்லைங்க, ஒண்ணு விடாம சொல்லுங்க. நான் சொல்லும் வார்த்தைக்கு செவி கொடுத்து ஆமதிக்க வேண்டும். சரிங்க. சொல்லட்டுமா? சொல்லுங்க. வா. எப்படி சாமி? மாதவா, ஓய், புரிந்ததா இல்லையா? இப்ப நீங்க பாட்டில சொன்னீங்க புரியல. பாட்டில் இல்லப்பா, பாட்டில் பாடல பாட்டில. என்னுடைய குலமானது என்ன? என்ன? நானோ நீல நிற மேனிமாயன். சரி. அலை கடலிலே பாம்பின் மீது பள்ளி கொண்ட வாசன். ஆடு மேய்க்கும் இடியர் குலம். ஹரிராமன் என்னுடைய பேர். சரி. குட்டி மேய்க்கும் இடியர் குலம். இடியர் குலம். கோபாலனோ என்னுடைய பேர். ஓ, உங்களுடைய குலம் இடையர் குலம். ஆமா. கண்ணன், மணிவண்ணன், நீலமேகன், மித்த சாம்பராணி வாசகன். சாம்பிராணி கடைக்காரன். ஓய், எப்போ மிஸ்டர் சாம்பிராணி வாசகன். என்னை பார்த்தா நெத்தில ஏதாவது இருக்குதா? என்னன்னு? இல்ல இழிச்சி வாயினுக்கான இல்லைங்க, நித்த சாம்பிராணி வாசகன். ஓரடி ஈரடியாக இந்த உலகத்தை அளந்தவனாகி ஹரி பரந்தாமன் கோபால கண்ணனோ என்னுடைய பேரானது. ஓரடி ஈரடி உரகலந்தி மாயம், உலகளந்த மாயம். உலகை அளந்தவன் சீமன கடகார நாராயணன். ஸ்ரீமந்த நாராயணமூர்த்தி என்று அழைப்பார்கள். ஏழுமலை புன்றாமே அது வேறு. நான் 7 மலைக்கு அதிபதியாக வாழ்ந்து வரக்கூடிய 7 மலை பொன்னுராமன் நான். அதுதாங்க சொல்றேன். மாயம் பெருமாள். ஆமா சாமி கடவுளே வணக்கம். அப்படியா? நீங்க சாமி தெரியாம வாய் உளறி ஏதோ கிறுக்குத்தனமா தெரியாம தப்ப தவற பேசியிருப்பேன். பேசியிருந்தால் அது எப்படியாவது நான் தெரியாம பேசியிருந்தா கூட சரி, அதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க தான் முன்னச்சிக்கிட்டு போகணும். அப்படியா?